பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இதோடைய தொடர்ச்சியா நேத்து நம்ம இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கானுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டையும் ஃபாரின் மினிஸ்டருடைய எக்ஸ் அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாக்குள்ள. இந்த அட்டாக் நடந்ததுல இருந்தே ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா நம்மளுடைய இந்தியாவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. இதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி ஜம்மு காஷ்மீர்ல என்ன நிலவரம், கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆல்சோ அவருடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்காரு. சரி, அந்த அட்டாக் நடத்துறவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டா, இன்னுமே நம்ம இந்திய ராணுவம் அவங்களை தேடுற முயற்சியில ஈடுபட்டே தான் இருக்கு. அட்டாரி வாகா பார்டர் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. நேத்து அங்க பிளாக் லோவரிங் செரமனி நடந்துச்சு. அந்த செரமனில கூட பார்டர்ஸ் க்ளோஸ் ஆயிதான் இருந்துச்சு. இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல. பாகிஸ்தான்ல போர் வரப்போகுது அப்படின்னு பயந்து நிறைய ராணுவ அதிகாரிகள் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய சோர்சஸ் நமக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய வெற்றி நம்ம ஒற்றுமையில தான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரு இந்தியனா நிக்கணும்.